குட் மார்னிங் எவ்ரிவன். பெர்முடேஷன் ரிலேட்டடாக சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2026 ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதான் கியூன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, QUEUEன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எவ்வளோ ஹவு many வேஸில் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் கண்டிஷன் ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? Q is always followed by Uன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு Q ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? U வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்க லெட்டர்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க? QUEUEன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? QUE எப்படி தான் இருக்கும்? கம்பைண்டாக தான் வரும். இதை வந்து என்னவா கன்சிடர் பண்ணி சிங்கிள் டேர்மாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? ஈன்னு இருக்குது அண்ட் யூன்னு இருக்குது, இன்னொரு ஈன்னு இருக்கலாம். அப்போ நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, இதில் 4 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஓகே, 4 டேர்ம்ஸ். இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஆனால் இது ஃபர்ஸ்ட் வந்து Q தான் வரணும், செகண்ட் லெட்டர் என்னவா இருக்கணும்? யூவாக இருக்கணும். அப்போ 4ன்னு இருக்குன்னா நம்பர் ஆஃப் வேஸ் எப்படி எடுத்துக்கலாம்? நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாமா? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை E வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2 ஃபேக்டோரியல். அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன ஆன்சர் இருக்கலாம்? 24 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 12 வேஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் இருக்கா? செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வேஸ் இருக்குது. டி ஆப்ஷன் 12. நோட் பண்ணிக்கலாமா சார்? நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.